இன்னைக்கு போட்ட வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்ததுமா, நம்ம மூஞ்ச பார்த்தாக்கா அவங்க சாப்பாடே பிடிக்கலையாம், சாப்பிடாம பட்டினியை கடந்து சாவு, எதுக்கு பார்க்குற, பார்த்தா தானே உனக்கு சாப்பிட முடியல, பார்க்காம எங்களை சாப்பிட்டு நீ உடம்பையாவது தேத்திக்க, நீ சாப்பிடணுன்னா எங்கள் வீடியோவை பார்க்காது, நீ மட்டும் பார்க்காத, எங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அன்பானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களை பார்க்காம இருந்தால் நீ சாப்பிடுவ, தெம்ப உடம்பு தேத்து. ஆமா, அவங்களுக்குலாம் நன்றி. ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல பட்டு வந்து வீட்ல தான் இருக்காங்க. பட்டு வந்து ஆமா, இன்னைக்கு வந்து கடை லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வீட்டில் தான் இருக்க போறேன். நீ vlog-ஏ வரல தானே ரொம்ப நாளா? ஆமா, ரொம்ப நாளா நான் வந்து vlogல இருக்கவே மாட்டேன். அதாவது ஒரு 10 நாளா இருக்கும். 1 வீக்கா இருக்கும். ஆமா, நான் vlogலே இல்லை. ஏன்னா காலை இந்த நேரத்துக்குலாம் போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பட்டு வந்து இப்போ காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. நான் அதுக்குள்ளே வந்து வச்சனுக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் டிஃபனுக்கு. ஸோ அது பார்க்கலாம், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஒரே ஃபன்னாக தான் இருக்கும் இன்னைக்கு வீடியோ. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். என்ன பிளான் அது நான் சொல்கிறேன். நான் வந்து அவுட்டிங் போகிறேன். அப்படியா? யார் கூட? உங்கள் அம்மா கூட. நாங்கள் வந்து அவுட்டிங் போகிறோம் வெளியில், அம்மா கூட. பாண்டிச்சேரி பீச்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். போங்க போங்க. பட்டு விட்டுட்டு தான் போகிறோம். கூப்பிட்டேன், அவங்க வந்து வரலன்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் அம்மா வச்சன் 3 பேரும் போகிறோம். ஏன்னா பட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும். அதனால சரி வீட்டிலே இருக்கட்டும், எதுக்கு வெளியிலலாம் அழைச்சிக்கிட்டு, அதனால் வீட்டிலே தூங்கட்டும், எதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போய் வரோம். சரி, இப்போ முதல்ல அந்த ரெசிபி நான் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. வச்சனை கூப்பிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ வர்றதுக்குள்ளே இதை தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது என்ன தோசை சொல்லிடுறேன். இது வந்து வச்சனுக்காக மெயினாக பண்ணுறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, இது வந்து பருப்பு தோசைன்னு சொல்லுவாங்க. இதில் வீட்டில் என்னென்ன பருப்புலாம் இருக்கோ எல்லா பருப்பும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, குண்டு உளுந்து, இது வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா உளுந்து, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமேட்டா இது வந்து பச்சைப்பயிறு, இது க்ரீன் கலரில் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், வேச்சி சாப்பிடுவாங்க, பச்சைப்பயிறு. இது கொஞ்சம் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து கார மிளகா. ஸோ எல்லா பருப்பும் இருந்தால் எல்லா பருப்பும் போட்டுக்கோங்க. இல்லைனா என்னென்ன பருப்பு இருக்கோ அதை மட்டும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறும், நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியும். மெயினாக அரிசி, சாப்பாடு வடிக்கிறோம்ல அந்த அரிசி போட்டு அரைச்சி தான் நம்ம வச்சனுக்கு தோசை சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பருப்பு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் லைட்டாக நான் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். ஏன்னா பருப்பு நிறைய போட்டிருக்கிறதுனால வாய்வு இல்லையா, அதனால் அந்த வாய்வு இது இருக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து வச்சனுக்கு மட்டும் பண்ணுறதுனால கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். பருப்பு எல்லாமே. நீங்கள் வந்து டோட்டல் ஃபேமிலிக்கும் பண்ணால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பருப்புலாம் ஊற வச்சுக்கோங்க, அரிசி ஊற வச்சுக்கோங்க. கல் வச்சுட்டு தான் அரைக்க ஆரம்பித்தேன். நல்லா கல் வந்து காஞ்சிச்சு, ஊற்றிடலாம். வச்சனுக்கு ஆல்ரெடி இந்த பருப்பு தோசைலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன், அவன் சாப்பிடுவான். இந்த பருப்பு தோசையில் வந்து இன்னும் நீங்கள் டேஸ்ட்டாக பண்ணணுன்னா வெங்காயம், கடலைப்பருப்புலாம் போட்டு, பச்சை மிளகாலாம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, எண்ணெய் ஊற்றி தாளித்து இந்த மாவில் ஊற்றி சுடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சனுக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றினா பிடிக்கும், அதனால தான் சின்னதாக ஊற்றுறேன். நீங்கள் பெருசாக கூட ஊற்றிக்கோங்க. நல்லா சூப்பராக சேர்ந்துருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். என்ன இது தோசை? முடக்கத்தான் தோசையா? நீ ஃபங்க்ஷன் போய் வந்தல, அந்த கேப்பில் நான் மாவுலாம் அரைச்சி பருப்பு தோசைக்கு ரெடி பண்ணி ஊற்றிட்டே இருக்கேன். வச்சனுக்கா? ஃபங்க்ஷனில் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃபங்க்ஷனில் எங்கே சாப்பிட்டா, போய் பட்டுன்னு வரிசைக்கு அவர் கொடுத்துட்டு வந்துட்டோம். மாப்பிள்ளை பொண்ணு கார்ல ஏறுறாங்க. என்ன அப்ப நீங்க போனது ரொம்ப லேட். அப்புறம் டிஃபன் கடையெல்லாம் முடிச்சிட்டு தான் போனோம். சரி, இது வச்சனுக்கு வந்து பருப்பு தோசை பண்றேன்னா 3 தோசை ஊத்திட்டேன். இன்னொன்னு வச்சனுக்கு மட்டும் தான் ஊற வச்சேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாவு வந்துச்சு. அவனை போய் ஈத்தணும். அப்ப அவன் வெளியில விளையாடுறான். வச்சன் பாண்டிக்கு போறியா? ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு வந்து பாண்டிக்கு போறதுக்கு என் கூட வர மனசு. இப்போ வந்து அவருக்கு மனசு இல்லை. என்னன்னாக்கா, நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறேன்னா, அதனால இப்போ என் கூட இருக்கணும், அம்மா கூட இருக்கணும் அப்படின்றாரு.
நான் இன்னைக்கு பாண்டிக்கு போகிறேன், அதனால வந்து அம்மா கூட போகிறது வந்து அவர் யோசிக்கிறாரு. அப்பா கூட வரையா அம்மா கூட போறியா? அவன் வந்து வரமாட்டேன் நீ போ பாய் சொல்றான் எனக்கு. ஆமாம் சரி அப்பா கூட வா. அவனை போஸ்ட் பண்ணி பீத்துட்டு போறேன். அவனுக்கு வந்து மனசு இல்லை என்னை விட்டு போகிறதுக்கு. ஆமாம் இப்போ வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து சாப்பாடு செய்கிற வேலை நடந்துட்டுருக்கு. நீ போய் அம்மா ஹெல்ப் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா. சரியா? சரி பாய். பாய். அப்பாக்கு பாய் சொல்லு. கிஸ் கூட அப்பாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிறல்ல, அதனால அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து தர அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கடைக்கு வந்திருக்கோம், துணி கடைக்கு. எனக்கு எடுத்துட்டோம். இப்போ வந்து அம்மாவுக்கு ப்ளவுஸ் வந்து எடுக்கிறாங்க. நீ கிளி முத்தா கூட பொறிமா. ஐயோ போதும் போதும், அவ்வளோதான். பொறிமா தான் முத்த கொடுக்கணும். சரி, யார் அது? அக்கா இல்லை, பாப்பா. பாப்பா பேர் என்ன? நிகேவா? நிகானா. ஸ்லோவா போங்க. வச்சன ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க வந்து குட்டி பாப்பாவை. ஃப்ரெண்ட்ஸ் வத்சனும் பட்டும் பாண்டியிலேருந்து வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பட்டு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் போய் கூட்டின்னு வரேன். அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான். நான் போயிட்டு வண்டியில் போய் கூப்பிட்டு வரணும் அவரை. அம்மா இன்னைக்கு போட்ட வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்ததுமா. நம்ம மூஞ்ச பார்த்தாக்கா அவங்களுக்கு சாப்பாடே பிடிக்கலையாம். சாப்பிடாம பட்டினியை கடந்து சாவு. எதுக்கு பார்க்குற? பார்த்தா தானே உனக்கு சாப்பிட முடியல. பார்க்காம எங்களை சாப்பிட்டு நீ உடம்பையாவது தேத்திக்க, இல்லை நீ பட்டினியை கடந்து செத்து தான் போவ. என்னம்மா? பார்க்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. ஆமாம், நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கினே இருங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கினே இருக்கிறோம். எங்களை பார்க்கறது பார்க்காது உன் விருப்பம். பார்த்தாக்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற, அப்போ சாப்பிடனாக்கா பட்டினியை கிடப்ப, அப்புறம் செத்து போவ. எதுக்கு இது? நீ சாப்பிடணுன்னா எங்கள் வீடியோவை பார்க்காது. நீ மட்டும் பார்க்காத, எங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அன்பானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களை பார்க்காம இருந்தால் நீ சாப்பிடுவ, தெம்ப உடம்பு தேர்த்து. பாக்குறவங்க எவ்வளோ மக்கள். ஆமா, அவங்களுக்கெல்லாம் நன்றி. நன்றி. ஆமா, பாருங்க இப்படி எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிறத. ஆமா, அப்பா அழுதுருவாங்க. அம்மா அழுதுருவாங்க. அப்புறம் அப்பா எல்லாம் திண்டுற பொருள் தான் வாங்கிக்கிறது. அது முதல்ல காவி மாட்டுக்கு திண்டுற பொருள் வாங்குவா போனோம். இந்த ஊர்ல விக்கல, அதனால பாண்டிக்கு போறாங்க திண்டுற பொருள். அம்மா வந்து வேலைக்கு போறதுனால ட்ரெஸ் எடுத்து தர அப்படி சொன்னாங்க. எடுத்துட்டு அம்மாக்கு ப்ளவுஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். அங்க போனா எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா சாங்கியத்துக்குன்னு எடுப்பாங்கல்ல, போனோம் கை வீசின்னு வரக்கூடாதுன்னு. அதனால 2 சுடிதார் எடுத்திருக்கோம். இது வந்து மெட்டீரியல், இது ரெடிமேடுங்க. இது ஒன்று, இது ஒன்று. இது மாதிரிலாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி போனனாலே எனக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா இது எடுக்கிறது ஒரு 500 ரூபாய், ஸ்டிச் ஒர்க் வந்து ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய், மொத்தம் வந்து 900 ரூபாய் கிட்ட கணக்கு வந்துடும். அதுக்காக 900 ரூபாய்க்கு 2 சுடிதாராவது எடுத்துக்கலாம், குர்த்தி லெகின்ஸ் மாதிரி. அதனால நான் எடுக்க மாட்டேன் மோஸ்ட் ஆஃப். ஆனால் அம்மாலாம் என்ன சொல்றாங்க, இதை எடுத்து ஸ்டிச் பண்ணி போடு, அப்பதான் உழைக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் சரி அவங்களுக்கோசம் இதை எடுத்துட்டேன். 2. அப்புறம் என்னென்ன எடுத்த? ஓகே. அப்புறம் செப்பல், என் செப்பல் நாய் தூக்கின்னு போயிடுச்சு. செப்பல் நல்லா இருக்காமா? நல்லா இருக்காப்பா? இதை வந்து ஸ்டிச் பண்ணி தான் போட சொல்லிட்டாங்க அவங்களே. இந்த மோதிரம் இருக்குல்ல, இதை நீங்க ஸ்டிச் பண்ணா நல்லா உழைக்கும் அப்படின்னாங்க. இது தொட்டு பாருங்களேன், நல்லா பன்னு மாதிரி சாஃப்டா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமேட்டா ஹேண்ட்பேக் சூப்பரா இருக்கு. இது அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஹேண்ட்பேக். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் கேட்கவே இல்ல, நேரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டே இருந்தோம். அது பேர் ஹேண்ட்பேக் தொங்குது, வேணா போய் வாங்கிக்கோண்டல. சரி வா மாட்டி எடுத்துட்டு போயிட்டேன். சாப்பாடெல்லாம் வச்சிருந்தோம் கரெக்டா இருக்கும். அம்மாலாம் எடுக்கிறது தான் எடு, நல்லா பெருசா எடுனாங்க. ஏன்னா நம்ம சென்னைலாம் போறோம், ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது அறிவச்சன் ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நல்லா கொஞ்சம் பெருசா எடுக்க சொன்னாங்களா. சாப்பாடு பார்த்துட்டு இல்லை. இது மெயினா அம்மாக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போதான் தேவைன்றாங்க. அப்கோர்ஸ் இது வந்து மெயினா சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கும் தேவை, தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போனோம். அதுவும் இல்லாம நாங்க சென்னை
வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் மெயினாக வாங்கினது, வேற எதுக்கும் இல்லை. எதுக்கு சென்னை போகிறோம், யார் சென்னைக்கு போகிறா, எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட் vlogல வரும் உங்களுக்கு. சஸ்பென்ஸ். நல்லா ஸ்பேஸ் நிறைய இருக்குது, பெருசாக இருக்குது, தாராளமாக வாங்கலாம். 200க்கு அவ்வளோதான். இதே தான் வாங்கினேன். இந்த ஸ்லிப்பரு ட்ரெஸ் இது எதுவுமே வீடியோவில் அவ்வளோ காமிக்க முடியல. ஏன்னா அறிவச்சன் வந்து நல்லா தூங்கிட்டே இருந்தானா ஷோல்டரில், அப்போ என்னால் வந்து வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல. அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ் எடுக்கிற இடத்துல அவன் கொஞ்சம் எழுந்து விளையாடினான். அந்த கடையே ரவுண்ட் அடிச்சிருப்பான். அங்கே போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸை வர புடிச்சிட்டாமா, குட்டி பொண்ணு, அவ பேரு கூட ஏதோ மறந்துட்டு நானு. அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறான். பாப்பா வா பாப்பா வான்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான் வீட்டுக்கு. அவங்க எல்லாரும் நீ வந்துடுறா எங்க வீட்டுக்கு அப்படின்றாங்க. ஸோ ஜாலியா இருந்தது. என்ன ஒன்று மிஸ் ஆச்சுன்னா, அம்மா வந்து பீச் கூப்பிட்டாங்களே, ஆனால் பீச் வந்து போக முடியல. ஏன்னா வந்து நாங்கள் ட்ரெஸ் கடையிலே வந்து 4 மணி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டோம். இதுக்கப்புறம் பீச் போனால் வீட்டுக்கு நைட்டு 8 மணி 9 மணி ஆகிடும் சொல்லிட்டு பீச் வேண்டாம், இன்னொரு நாள் பீச் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ஆனால் வட்சனுக்கு எதுவுமே நாங்கள் வாங்கியே கொடுக்கல. அந்த ஜூஸ் மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். அது வந்து ஜுரத்தில் கொடுக்க வேணான்ட்டு அம்மா வந்து புள்ள பாவம் கேட்குறான் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே அவனுக்கு சாப்பிட கொடுக்கல. வந்த உடனே லைட்டாக முட்டை போட்டு சாப்பாடு ஊட்டி அவனை தூங்க வச்சுட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருக்குது, மருந்து போட்டு அவனை தூங்க வைக்கணும். ஸோ அதான் இன்னைய vlog. அப்புறமேட்டா பட்டுவை கூப்பிட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பட்டுவை விட்டுட்டே போயிட்டேன். ஏன்னா அவங்க வந்து சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எதர்ச்சியாக லீவ் கிடச்சிது. அதுவும் இன்னைக்கு வந்து சொல்லிட்டுலாம் லீவெல்லாம் கிடையாது. அவங்க ஃபோன் பண்ணி எதர்ச்சியாக லீவ் சொல்லிட்டாங்க. அதனால ஏதோ வீட்டில் இருக்கேன், நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன், வர முடியாது, நீங்கள் மட்டும் போயிட்டு சொல்கிறேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாக பட்டுவை மிஸ் பண்ணதாகிடுச்சு. நானும் அம்மா மட்டும் போனதான். அதுக்கப்புறமேட்டா மட்டும் தான் போகிறாங்க வண்டியில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய குட்டி ஷாப்பிங். பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, இது ஒரு குட்டி ஷாப்பிங் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய். பாய் பாய் பாய்.